ரமலான் மாதம் முடிந்ததால் பதற்றம். என்ன பதற்றம்? எங்க பதற்றம்? பெரும் போர் மூலக்கூடிய ஆபத்து. உலகம் முழுக்க ரம்ஜான் கொண்டாட்டங்கள் நேற்றோடு முடிவடைஞ்சிச்சு. நோன்பு நோற்ற இஸ்லாமிய சகோதர சகோதரிகள் ஈகை திருநாளை ரொம்ப சந்தோஷமாக கொண்டாடி மகிழ்ந்திருக்காங்க. ஆனால் இஸ்ரேல் நடத்தி வரக்கூடிய தாக்குதல் காரணமாக காசா மக்கள் தான் இனிய ரமலான் திருநாளில் இம்சைகளை அனுபவித்து கொண்டிருக்காங்க. இது ஒரு கசப்பான உண்மையும் கூட. இஸ்ரேல் காசா போர் இன்னும் முடிவுக்கு வரலை. காசாவில் ரமலான் மாதம் போர் பசி பஞ்சத்துக்கு மத்தியில் தொடங்கியிருக்கு. லெபனான் இஸ்ரேல் எல்லையில் இருந்து கிட்டத்தட்ட 100 கிலோமீட்டர், அதாவது 62 மைல் தொலைவில் இருக்கக்கூடிய லெபனானின் பால்பெக் பக்கத்தில் இஸ்ரேல் தாக்குதல் நடத்தினாங்க. இந்த தாக்குதலில் பல மக்கள் காயமடைந்தாங்க. அது மட்டும் இல்லாமல் காசாவில் உதவி கோருபவர்களை திரும்ப இஸ்ரேலிய படைகள் குறிவைத்து தாக்குதல் நடத்தியதில் 9 பேர் கொல்லப்பட்டாங்க. வடக்கில் 2000 மருத்துவ பணியாளர்கள் பஞ்சத்தை எதிர்கொள்வதாக காசா சுகாதார அமைப்பு கவலை தெரிவிச்சிருக்காங்க. இப்போ வரைக்கும் காசாவில் பலி எண்ணிக்கை 31,045 உயர்ந்திருக்கு. காயம்பட்டவங்க எண்ணிக்கை 72,645 உயர்ந்திருக்கு. இஸ்ரேலில் இருந்தவர்களுடைய எண்ணிக்கை 1139. காசாவில் எங்கும் பாதுகாப்பாக இல்லை, எங்குமே பாதுகாப்பு கிடையாது அப்படின்னும், தாங்கள் செல்லக்கூடிய இடமெல்லாம் இஸ்ரேலியர்கள் குண்டு வீசி தாக்குதல் நடத்துவதாகவும் அந்த பகுதி மக்கள் ரொம்ப ஃபீல் பண்ணி சொல்கிறாங்க. புனித ரமலான் மாதம் தொடங்கியிருக்கு. உலகெங்கிலும் இருக்கக்கூடிய முஸ்லிம்கள் நோன்பு நோக்கிறார்கள். தங்களுடைய குடும்பத்தினருடன் நேரத்தை செலவிடுறாங்க. பிரார்த்தனை மற்றும் வழிபாட்டில் தங்களை அர்ப்பணிச்சுட்டு வராங்க. ஆனால் காசா முஸ்லிம்களாகிய எங்களுக்கு இந்த புனித மாதம் மனவேதனை மிகுந்த மற்றும் துக்கம் நிறைந்தது அப்படின்றாங்க. இஸ்ரேலிய இராணுவத்தினுடைய கைகளில் சிக்கி வேதனை அனுபவித்து வரோம். ரமலான் தொடங்கியும் அதனுடைய வன்முறையும் கொடூரமும் நிற்கலை, குறையலை. கடந்த ரமலானுடைய நினைவுகள் எங்களை அரவணைக்கின்றன அப்படின்னு கண்ணீர் வடிக்கிறாங்க காசா மக்கள். ஆனாலும் ஹமாஸ் தீவிரவாதிகள் இஸ்ரேல் மீது திடீர்னு தாக்குதல் நடத்தியதால் தான் இந்த நிலைமை ஏற்பட்டிருக்கிறது அப்படிங்கிறத காசா மக்கள் உணரல அப்படிங்கிறது அப்படின்னு சொல்றாங்க இஸ்ரேல். இருந்தாலும் ரமலான் காலத்திலாவது போர் நிறுத்தத்தை ஏற்படுத்தி இருக்கலாம். ஆனால் முஸ்லிம் நாடுகள் கூட இதற்கான எந்த முயற்சியும் எடுக்கலை. இன்னொரு பக்கம் இஸ்ரேலிய தலைவர்களோ தாங்கள் தகர்த்த கட்டிடங்கள், அதே போன்ற கொண்டு குவிச்ச ஹமாஸ் தளபதிகள் அப்புறம் போராளிகள் விவரங்களை பட்டியலிடுறாங்க. அதோட தங்களுடைய அயர்ன் டோம் ராக்கெட் ஏவுகணை பாதுகாப்பு அமைப்பின் வெற்றியும் குறிப்பிடுறாங்க. இந்த நிலையில தாங்கள் உயிர் பிழைத்திருந்ததையே ஹமாஸ் தன் வெற்றியாக வரையறுக்கிறது. ஹமாஸினுடைய தலைவர் யாஹ்யா சின்வார் போர் நிறுத்தத்துக்கு அப்புறம் வெற்றிகரமாக தான் பதுங்கியிருந்த இடத்தை விட்டு வெளியே வந்தார். பிரார்த்தனைக்கு பிறகு ஜெருசலேமில் இருக்கக்கூடிய அல் அக்ஸா மசூதியில் ஹமாஸின் முழக்கங்களை உறக்க சொல்லப்பட்டன. ஜெருசலேமின் தங்களுக்கு இருக்கக்கூடிய உரிமையை பெற தாங்கள் போரிட தயார் அப்படின்னும் தியாகங்களை ஏற்க தயார் அப்படின்ற செய்தியும் ஹமாஸ் பாலஸ்தீனர்களுக்கு உணர்த்தி இருக்கு. மத்திய கிழக்கில் நிலைமை இப்படி பதற்றமாக இருக்கக்கூடிய சூழ்நிலையில் இப்போ இராணுவம் இஸ்ரேல் மீது தாக்குதல் நடத்த திட்டமிட்டு வருவதாக வெளியாகக்கூடிய தகவலாம் மத்திய கிழக்கு பகுதியில் போர் பதற்றத்தை அதிகரிச்சிருக்கு. சிரியாவினுடைய தலைநகர் டமாஸ்கஸில் இருக்கக்கூடிய ஈரான் துணை தூதரகம் மீது இஸ்ரேல் நடத்தியதாக சொல்லப்படக்கூடிய தாக்குதலில் 13 பேர் கொல்லப்பட்டதை அடுத்து ஈரான் ஒரு கடினமான காலகட்டத்தை எதிர்கொண்டிருக்காங்க. இங்கே ஹமாஸ் தீவிரவாதிகள் பதுங்கியிருந்ததா இஸ்ரேல் சொல்றாங்க. ஈரான் ஆளில்லா விமானங்கள் மற்றும் கப்பல் ஏவுகணைகளுடைய உதவியோட தாக்குதல் நடத்த திட்டமிட்டதா அமெரிக்காவின் CBS செய்தி சேனல் வெளியிட்டிருக்காங்க. ஆனால் ஈரான் எங்கு இந்த தாக்குதலை நடத்தும் அப்படிங்கிறது அமெரிக்க அதிகாரிகளுக்கு தெரியல. ரமலான் மாதம் முடிந்த பிறகு எந்த இடத்திலையும் தாக்குதல் நடக்கலாம் அப்படின்னு அவங்க நம்புறாங்க. ஈரான்ல இருந்தே இந்த தாக்குதலை நடத்துவாங்களா, அப்படி இல்லாட்டி ஈராக் மற்றும் சிரியாவை பயன்படுத்தி தாக்குதல் நடத்தப்படுமா அப்படின்னு அமெரிக்க அதிகாரிகள் மத்தியில் விவாதம் சூடுபிடிச்சிருக்கு. இப்போ ஈரான் தாக்குதல் நடத்தினா சரியான பதிலடி கொடுப்போம் அப்படின்னு இஸ்ரேலும் எச்சரிக்கை விடுத்திருக்காங்க. இதனால மத்திய கிழக்கு ஆசியா முழுவதுமே பெரிய போர் பதற்றம் ஏற்படும். எப்படியா இருந்தாலும் ஈரானுக்கு தான் பெரிய சேதம் ஏற்படும். ஈராக்கை நிர்மூலமாக்கியதை போல ஈரானையும் இந்த போரை பயன்படுத்தி நிர்மூலமாக்கி விடலாம் அப்படிங்கிறது அமெரிக்காவுடைய திட்டமாக தெரியுது.
ஒருவேளை ஈரான் இஸ்ரேலுக்கு பதிலடி தராம போயிட்டா அந்த நாட்டினுடைய ஆட்சியாளர்களுடைய திறமை கேள்விக்குறியாக்கிடும். இதனால இருதலை கொள்ளி எறும்பாக ஈரான் தவிக்கிறாங்க. எதுவாக இருந்தாலும் ஈரான் நிதான போக்கையை கையாள விட்டால் நிச்சயமாக ஈரானுக்கும் மத்திய கிழக்கு ஆசிய நாடுகளுக்கும் அது பேரழிவாகவே இருக்க போகுது அப்படிங்கிறாங்க யுத்த வியூகத்துக்கான நிபுணர்கள். இந்த மாதிரி கணிப்புன்னு சொல்றாங்க. இப்போ ஈரான் அணுகுண்டு தயாரிப்பதில் மும்முரமாக இருக்காங்க. இஸ்ரேல் மீது ஈரான் தாக்குதல் நடத்தினால் அணுகுண்டு தயாரிக்கும் ஈரானுடைய ஆசையில் மண்ணு தான் விழும். இதை தான் அமெரிக்காவும் எதிர்பார்த்து காத்துக்கிட்டு இருக்காங்க. இஸ்ரேல் மீது 4 ஏவுகணைகளை வீசி தாக்கி ஹமாஸை போல பேரழிவை எதிர்கொள்ள வேண்டுமா அல்லது திட்டமிட்டபடி சைலண்டா அணுகுண்டு தயாரிப்பதில் கவனம் செலுத்த வேண்டுமா அப்படின்னுதான் இப்போ ஈரானில் விவாதிக்கப்படக்கூடிய பெரிய விஷயமா இருக்கு. ஈரான் ஆதரவு பெற்ற ஹிஸ்புல்லா என்கிற தீவிரவாத அமைப்பிடம் 50,000 பேர் வர தீவிரவாதிகளாக இருக்காங்க. சுமார் 1,30,000 ராக்கெட்டுகள் அப்புறம் ஏவுகணைகள் அவங்க கிட்ட இருக்கிறதா நம்பப்படுது. இருந்தாலும் ஈரான் சார்பாக ஹிஸ்புல்லா இனி இஸ்ரேலோட நேரடி போரில் ஈடுபடாது. அப்படி பண்ணாங்கன்னா ஹமாஸை செய்ததை போன்றே அந்த மாதிரியான ஒரு யுத்தம் ஹமாஸை செய்தது போன்றே தங்களையும் தேடி தேடி இஸ்ரேல் ஒழித்து விடும் அப்படிங்கிறது காரணம். வா அப்படின்னு இஸ்ரேல் அழைத்தாலும் ஹிஸ்புல்லா இஸ்ரேலினுடைய வலையில் விழ விரும்பல அப்படின்னு நிபுணர்கள் சொல்றாங்க. ஏன்னா இஸ்ரேலிய பிரதமர் பெஞ்சமின் நேதன்யாகு போரை விரிவுபடுத்துவதற்கான அனைத்து முயற்சிகளையும் செய்கிறார் அப்படிங்கிறது நல்லாவே தெரியுது. மக்களுக்கு எல்லாருக்கும் சர்வதேச அளவில் எல்லாருக்கும் நல்லாவே தெரியும். ஆனால் அதனால ஈரான் ஹிஸ்புல்லா போன்ற தீவிரவாதிகளை பயன்படுத்தியோ அல்லது வேறு அமைப்புகள் மூலமாக இஸ்ரேலை தாக்கினாலும் இஸ்ரேல் நேரடியாக ஈரானையே குறிவைத்து தாக்க தொடங்கும் அப்படிங்கிறதால மத்திய கிழக்கில் பெரும் போர் வெடிக்கக்கூடிய அபாயம் ஏற்பட்டிருக்கு. இது என்ன நடக்கும் அப்படிங்கிறத நாம் பொறுத்திருந்து பார்க்கலாம்.